ஹாய், வெல்கம் டு எம் லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கால்குலஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். இஃப் யூ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், தென் ஷோ தட் எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் சைன் டூ யூ. இதோட ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், யூ ஈக்குவல் டு tan இன்வர்ஸான்னு கொடுத்துருக்கு. இந்த tan இன்வர்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா tan u is equal to x square plus y square by x plus y. இதை நம்ம சும்மா ஒரு ஃபங்க்ஷன் fன்னு எடுத்துக்கலாம். அதாவது a function in terms of x and y, அதனால் இப்படி போட்டிருக்கேன், is equal to this one. இந்த fன்றது என்னது, is a function in terms of x and y. இப்போ நம்ம இது ஹோமோஜெனஸ் ஃபங்க்ஷனாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா x into dou u by dou x, y into dou u by dou y வந்து நம்மளுடைய ஆயிலர்ஸ் தியரம் வச்சு வரும். அப்போ அந்த ஆயிலர்ஸ் தியரம் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம்னா, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஆயிலர்ஸ் தியரம் வருது. முதல்ல இது ஹோமோஜினியஸாக என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் ஆயிலர்ஸ் தியரம் நம்ம போட முடியும். எப்படி ஹோமோஜினியஸாக என்னன்னு டெஸ்ட் பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் த எக்ஸ் பை டிஎக்ஸ், ஒய் பை டிஒய். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், எக்ஸ் இருக்க இடத்துல டிஎக்ஸ் அப்படின்னு போடுறோம். So tx the whole square plus y square na ty the whole square by x plus y, or sorry tx plus ty. அதுக்கு அடுத்து t square, இதை அப்ரிவேட் பண்ணோன்னா t square x square plus t square y square by tx plus ty. இதில் t square காமனாக எடுக்கலாம், டினாமினேட்டரில் t காமனாக எடுக்கலாம். ஸோ t square by t வந்து என்னென்னா t பவர் ஒன்னுன்னு வரும், ஆர் ஜென்ரலி tன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் t பவர் ஒன். இந்த பக்கத்தில் இந்த டேர்ம் இருக்குது, இது என்னது, நம்மளுடைய ஃபங்க்ஷன். அப்போ எப்போவும் ஒரு ஃபங்க்ஷன் டிஎக்ஸ் டிஒய் போட்டால் நமக்கு வந்து சம் பவர்ஸ் ஆஃப் டி இன்டு த ஃபங்க்ஷன் வருதோ, இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். இதோட டிகிரி என்ன, இதோட டிகிரி வந்து 1, ஏன்னா டி பவர் 1. சரி, அப்போ ஆயிலர்ஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஆயிலர்ஸ் தியரம் என்ன சொல்லுது, எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப். இந்த என்னன்றது என்னென்னா, இங்கே டி பவரில் ஒரு டிகிரி வருது இல்லை, அதுதான் என். ஓகேவா? எஃப்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா, எஃப் இஸ் ஈக்குவல் டு tan u. ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு டோ பை எஃப்ன்றது என்னது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ தான், tan uன்னு, tan u பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ tan u பை tan டி டோ ஒய் ஈக்குவல் டு என்னன்றது 1 இன்ட்டு எஃப், அதாவது tan u. இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan uவோட ஆன்சர் வந்து சீக்கன் ஸ்கொயர்டு u டோ u பை டோ எக்ஸ். ஏன்னா இதில் u இருக்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ tan uவோட டிஃப்ரென்ஷியேஷன் சீக்கன் ஸ்கொயர் u, பட் மீதி அந்த டோ u பை டோ எக்ஸ்ன்றது இங்கே வந்துடணும். ப்ளஸ் ஒய் இன்ட்டு இங்கே tan u இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் u, பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வேணும், u வேண்டாம், அதனால் மறுபடியும் டோ u பை டோ ஒய்ன்றது வந்துடும், ஈக்குவல் டு 1 இன்ட்டு tan u இஸ் tan u. சரி, இந்த ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் காமனாக இருக்குது, இதை நான் வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு tan u. ஆக்சுவலாக இதுதான், இந்த பார்ட்டு தான் நம்ம எல்ஹெச்எஸ் தேவை. ஸோ இந்த சீக்கன் ஸ்கொயரை நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அந்த சீக்கன் ஸ்கொயரை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன், ஏன்னா நமக்கு தேவையானது இந்த பார்ட் மட்டும் தான். tan u பை சீக்கன் ஸ்கொயர் u. tanன்றது என்னது, சைன் பை காஸ் பை சீக்கன் ஸ்கொயர்ன்றது என்னது, சீக்கண்ட் வந்து 1 பை காஸ், ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர் u. இந்த கீழே இருக்கிறத மேலே கொண்டு போய்டுறேன். அப்போது சைன் u பை காஸ் u இன்ட்டு இது ரிவர்ஸில் வரும்போது காஸ் ஸ்கொயர்டு u மேலே வந்துடும், பை 1 கீழே வந்துடும், ஒரு காஸ் u கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு மீதி இருக்கிறது சைன் u காஸ் u. பட் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது sin 2u. sin 2uடைய ஃபார்முலா என்ன, 2 sin u cos u. அப்போ இங்கே எனக்கு ஒரு 2 மட்டும்தான் மிஸ்ஸிங். ஸோ ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. இப்போ இந்த 2 sin u cos u இஸ் நத்திங் பட் மை sin 2u. ஸோ half into sin 2u, that is my right hand side இது. therefore x dou u by dou x plus y dou u by dou y is equal to half sin 2u. ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.